Dear viewers, 11th மேத்ஸில் வந்து ரிவிஷன் பேஸ் பண்ணி சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸை இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன படிக்க வரவங்க வந்து என்ன ஈவன் பேசிக்ஸ் ரொம்ப முடியல அப்படிங்கிறாங்க. எத்தனை முறை சொல்லி தந்தாலும் அவங்களுக்கு தெரியலன்ற மாதிரி நிலையில் இருக்கிறதுனால அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ நான் போடுறேன். இதை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால் ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ஓகே, டிஸ்கஸ் தி ஃபாலோயிங் ரிலேஷன் for reflexivity, symmetry and transitivity. இந்த reflexivity, symmetry, transitivity என்னன்னு ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டைரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போய்க்கலாம். A be the set consisting of all female members in a family. ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல் மெம்பர்ஸும் எடுத்துக்கிறாங்க. ஃபீமேல் மெம்பர்ஸ்னாக்க என்னது? அம்மா, பாட்டி இருக்கலாம், சித்தி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், அக்கா, அது மாதிரி இருக்க ஃபீமேல் மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த ரிலேஷன் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னாக்கா, R is defined by A related to B அப்படின்னாக்கா, A Bக்கு எப்போ ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, if A is not a sister of B. இப்போ A is not a sister of B. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிற ஃபீமேல் மெம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஆயா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க. அவங்கள கிராண்ட் டாட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஃபீமேல் தானே, அதனால் அவங்களும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த கிராண்ட் டாட்டர் வந்து இவங்களுக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது இல்லையா, கிராண்ட் மதருக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3 பேரை எடுத்துக்கிறோம். நாம் கிவன் ரிலேஷனில் வந்து ஏபிசி அப்படின்னு 3 பேரை செட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஏவுக்கே வரணும். இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் மெம்பர்னு வச்சுக்கோங்க. மேபி அம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. அம்மாவுக்கே வந்து சிஸ்டராக இருக்க முடியுமா, முடியாதா? முடியாது. ஏன்னாக்கா நாட் ஏ சிஸ்டர். அப்போ ஏ அப்படிங்கிறவங்க ஏவுக்கே சிஸ்டராக இருக்க முடியாது. நம்ம ரிலேஷனும் என்ன இருக்குது? நாட் ஏ சிஸ்டர் தான். அப்படின் போது ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறது இங்கே ட்ரூ ஆகுது. அப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிக் எடுத்தோம்னாக்கா ஏவும் பியும் எடுத்துக்கணும். ஏவும் பியும் எடுத்துக்கிட்டு சப்போஸ் ஒரு கிராண்ட் மதர் ஒரு கிராண்ட் டாட்டர்னு எடுத்துக்கிறோம். கிராண்ட் மதர் வந்து கிராண்ட் டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது தானே? எஸ், கிடையாது. அதே மாதிரி வந்து கிராண்ட் டாட்டர் இன்டர்ன் வந்து கிராண்ட் மதருக்கும் சிஸ்டர் இல்லைன்னு சொல்ல முடியும் தானே? அப்போ இது வந்து இந்த இடத்துலையும் வந்து இது சிமெட்ரி ரிலேஷன் இஸ் அகெயின் நமக்கு இருக்குது. நாட் ஏ சிஸ்டர் அப்படிங்கிற அதனால இட் இஸ் சிமெட்ரி. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி எடுத்துக்கலாம். டிரான்சிட்டிவிட்டிக்கு 3 ரிலேஷன் எடுக்கணும். ஏ டு பி எடுக்கிறோம். ஏ வந்து பிக்கு சிஸ்டர் கிடையாது. சிமிலர்லி பி வந்து சிக்கு சிஸ்டர் கிடையாது. அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏ வந்து சிக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். உதாரணத்துக்கு அம்மா, அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய சித்தி எடுத்துக்கலாம். இப்போ அம்மா வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது தான், அதனால இந்த ரிலேஷன் ட்ரூ ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து டாட்டர்னு சொல்கிறோம். டாட்டரும் சித்தி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டாட்டர் வந்து சித்திக்கு சிஸ்டர் கிடையாது இல்லையா, அதனால இந்த ரிலேஷனும் இது ட்ரூ ஆயிருக்குது. இப்போ இதை எடுத்துட்ட பிறகு இங்கே இருக்கிறது வந்து யாரு? மதர். இங்கே இருக்கிறது யாரு? சிஸ்டர். இந்த பி அப்படிங்கிற டாட்டருடைய மதர் இவங்க, பி அப்படிங்கிற டாட்டருடைய சித்தி இவங்க. இப்போ கவனிச்சு பாருங்க, ஏவும் சியும் சிஸ்டர்னு வந்துட்டுதா இல்லையா? அப்போ நம்மளுடைய ரிலேஷன் என்னது? நாட் ஏ சிஸ்டர் அப்படிங்கிறதா வந்து அந்த இடத்துல இந்த கேஸில் என்ன ஆகுது? அவங்க வந்து சீசே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுது. அதனால இந்த இடத்துல வந்து டிரான்சிட்டிவிட்டி வந்து ஃபெயில் ஆயிடுது. அதனால ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் சி. அதனால ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் இன் திஸ் கேஸ். அப்போ இந்த ரிலேஷனில் வந்து ஆருங்கிறது வந்து சிமெட்ரியாக இருக்குது, ரிஃப்ளெக்சிட்டிவாக இருக்குது, சிமெட்ரியாக இருக்குது, ஆனால் டிரான்சிட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.